ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்ற கோண அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம். ஸோ இதோடைய கோபுரத்துடைய உயரம், இது அதோடைய நிழல். இந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உயரத்திற்கும் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ உயரம் இஸ்டு நிழல் ஈக்குவல் டு √3:1. ஸோ உயரம் இஸ்டில் இருக்கிறதுனால உயரம் பை நிழல் ஈக்குவல் டு √3/1 எழுதலாமா? இந்த உயரம் பை நிழலை எப்படி எழுதலாம்? உயரம் எதிர்பக்கம், அதாவது இதுதான் கர்ணம், கர்ணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். ஸோ நிழல் தான் அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு எழுதலாமா? ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு √3/1. ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கத்தை tan θன்னு எழுதலாமா? tan θ ஈக்குவல் டு இஸ் டிவைடட் பை 1 எழுதாமனாலும் இருக்கலாம். ஸோ √3. இப்போது தீட்டாவோட வேல்யூ, tan √3யோட வேல்யூ என்ன? 60 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஆன்சர் டி. tan 0, 0வோடைய மதிப்பு 0. tan 30 டிகிரியோடைய மதிப்பு 1/√3. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. tan 90 டிகிரியோட மதிப்பு 1/0. இதில் tan √3 தான் இருந்தது. ஸோ 60 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 12. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு டேஸ் சதுர அலகுகள். இதில் அதோடைய ஆரம், ஒரு உருளையோடைய ஆரம் r ஈக்குவல் டு உயரத்தில் 1/3 சொல்லிட்டாங்க. உயரம் அப்படின்னா h. அப்போது h இன்று 1/3 எழுதலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? h/3 அப்படின்னு எழுதலாம். அதோடைய மொத்த புறப்பரப்பு உருளையுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2/r இன்று h + r. ஸோ r இருக்க இடத்துல h/3ன்னு போடலாமா? ஸோ 2 இன்று பை இன்று r இருக்க இடத்துல h/3. 2/r h + r இருக்க இடத்துல h/3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2/, அப்படி எழுதிட்டு h/3 அப்படி எழுதலாம். இதை எழுதும் போது இந்த 3 அங்கே கொண்டு பெருக்கலாமா? ஸோ 3h + h இஸ் டிவைடட் பை 3. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 4h/3 கிடைக்குமா? ஸோ 2/h/3 இன்று 4h/3. ஸோ இதை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? 2/h/3 இன்று 4h/3. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2வையும் 4ஐயும் பெருக்குனா 8 பை அப்படி இருக்கும். h/h பெருக்குனா h² இஸ் டிவைடட் பை 3 பெருக்குனா 9. ஸோ 8/h²/9. ஆன்சர் சி. தேங்க்யூ.